இமயமலையின் பின்பகுதியில் தவம் மேற்கொண்டிருக்கிறான். அவன் மட்டும் தவத்தை நிறைவு செய்து அந்த அஸ்திரங்களை பெற்றுவிட்டால் நீ மட்டுமல்ல, நீ சார்ந்த அசுரர் குலம் அழிவது உறுதி. அவ்வளவு சக்தி வாய்ந்தவனா அவன்? அவன் பெறப்போகும் அஸ்திரங்கள் அவ்வளவு சக்தி வாய்ந்தவை. அர்ஜுனனுக்கு அஸ்திரங்களை வழங்கப் போவது தேவர்குல தலைவன் இந்திரன். தேவர் குலத்துக்கும் அசுரர் குலத்துக்கும் எப்போதுமே தீரா பகை உண்டு. அஸ்திரங்களை கொடுப்பவன் உங்களை அழிக்க சொன்னால் நன்றி கடனாய் அவனும் செய்து முடிப்பான். தேவர் குலம் வாழ, அசுரர் குலம் அழியும். அர்ஜுனனின் தவத்தை கலைத்து அவனை அழித்தால் ஒழிய உங்கள் குலம் தப்பிக்காது. என் குலத்தை அழிக்க வல்லவன் 14 லோகத்திலும் கிடையாது. அப்படி வர நினைப்பவனை நான் விட்டு வைக்கவும் மாட்டேன். இப்போதே சென்று அர்ஜுனனின் கதையை முடிக்கிறேன். மருமகனே, வந்த வேலை சுலபமாய் முடிந்தது. அர்ஜுனனின் அழிவு தீர்மானிக்கப்பட்டு விட்டது. இனி அவனை மூகாசுரன் பார்த்துக் கொள்வான். நாம் புறப்படலாம். அர்ஜுனா, தவத்தில் மூழ்கியிருக்கிறாயா? திவ்யாஸ்திரம் பெறும் உன் எண்ணம் ஈடேறாது. பன்றி உருவம் எடுத்து இப்போதே உன் உயிரை குடிக்கிறேன். உயிரை விடத்தான் அத்தனை ஆவேசமாக என்னை தாக்க ஓடி வந்தாயா? என்ன இது? நான் ஒரு அம்பைத்தானே எய்தேன். பன்றியின் உடலில் எப்படி 2 அம்புகள் இருக்க முடியும்? முதலில் அம்பை எய்து பன்றியின் உயிரை எடுத்தது நான் தான். ஆகவே பன்றி எனக்கே சொந்தம். என்ன உளறுகிறாய்? என்னை தாக்க வந்த பன்றியை கொல்வதற்காக நான் எய்த அம்பில்தான் அது உயிரை துறந்திருக்கிறது. அது உன் பிரம்மை. இறந்து கிடப்பது காட்டுப்பன்றி. அதன் உயிரை எடுக்கும் சக்தி உனக்கோ உன் அம்பிற்கோ கிடையாது. நான் யார் என்று தெரியாமல் பிதற்றுகிறாய். வில்லுக்கு விஜயன் என்று பெயர் எடுத்த அர்ஜுனன் நான், துரோணாச்சாரியாரின் சீடன். அந்த கர்வத்தில்தான் பன்றியின் உயிரை நீ எடுத்ததாக கூறுகிறாயா? நான் கர்வத்தில் கூறவில்லை. என் இலக்கு பொய்க்காது என்பதை நீ உணர வேண்டும் என்பதற்காக கூறினேன். உன் பேச்சில் இப்போதும் கர்வம்தான் துணிக்கிறது. வேடனே, உன் பேச்சு என் கோபத்தை தூண்டுகிறது. மந்த புத்திக்காரனே, கோபம் கொள்ள வேண்டியது நான். கர்வத்தில் திரியும் உன்னை
இனியும் விட்டு வைக்கப் போவதில்லை. உன் மீது பாணங்களை தொடுக்க நான் சித்தமாகிவிட்டேன். நீயும் உன் பாணங்களை எடு, என் மீது தொடு, யுத்தத்துக்கு தயாராகு. அறியாமல் பேசுகிறாய் என்றுதான் இதுவரை அமைதி காத்தேன். என் நம்புக்கு இரையாக வேண்டும் என்பது உன் விதி போலும். உயிரை விட தயாராக இரு. நீ வீரனாக இருந்தால் என்னோடு போரிடு. வா. வில்லுக்கு விஜயன் என்றாய், துரோணரின் சீடன் என்றாய், தோற்று நிற்கிறாயே. வில் இல்லாவிட்டால் என்ன? என்னோடு மற்போர் புரியவா? என்னை வீழ்த்திய தாங்கள் சாதாரண மானுடனாக இருக்க முடியாது. தாங்கள் யார்? ஈசனே, மகாதேவனே, என் குற்றத்தை பொறுத்தருள வேண்டும். உம்மை தரிசிக்க விருப்பம் கொண்டவனாகி ரிஷிகளின் இருப்பிடமானதும் உமக்கு பிரியமானதுமான இந்த இடத்தை அடைந்தேன். என் அறியாமையாலும் ஆலோசிக்காததாலும் யாம் உம்மோடு செய்த யுத்தம் முதலிய குற்றங்களை பொறுத்தருள வேண்டுகிறேன் பகவானே. அர்ஜுனா, உன்னை கோபமுற செய்ததும் யுத்தத்திற்கு அழைத்ததும் எமது திருவிளையாடலே. என் ஸ்பரிசம் உன் மீது பட வேண்டும் என்பதற்காகவே அவ்வாறு விளையாடினேன். இப்போது உன்னுடைய தேஜஸும் பராக்கிரமமும்
எனக்கு சமமாக சித்தமாயிற்று. குந்தி மைந்தா, தைரியத்திலும் பராக்கிரமத்திலும் உனக்கு நிகரான சத்திரியன் இல்லை. சக்தியிலும் வீரியத்திலும் எனக்கு நிகராக நீ விளங்குகிறாய். உன் விஷயத்தில் நான் பிரீத்தியடைந்தேன். உனக்கு வேண்டிய வரத்தை கேள். முக்கண்ணரே, பிரியத்துடன் எனக்கு இஷ்டமான வரத்தை கொடுக்க விரும்பினால் எனக்கு பாசுபதாஸ்திரத்தை கற்றுக் கொடுக்கும்படி வேண்டுகிறேன். எங்களை நிராகரித்து தவிக்க விட்ட தீய சக்திகளுடன் எங்களுடைய போர் நடைபெற உள்ளது. அந்த போரில் நான் தங்களுடைய கிருபையினால் அந்த தீய சக்திகளை வெல்ல விரும்புகிறேன். அதற்காகவே அந்த பாசுபதாஸ்திரத்தை வரமாக கேட்கிறேன். அர்ஜுனா, உனக்கு பிரியமான அந்த பாசுபதாஸ்திரத்தை உனக்கு அளிக்கிறேன். அர்ஜுனா, அஸ்திரத்தை பிரயோகிக்கும் போது கூற வேண்டிய மந்திரத்தையும் திரும்ப அழைக்கும் போது கூற வேண்டிய மந்திரத்தையும் நான் உனக்கு உபதேசிக்கிறேன். இந்திரா, இந்திரா, எனது ஸ்பரிசம் பட்டதால் சொர்க்கத்திற்கு செல்லும் தகுதி பெற்றவனாவான் அர்ஜுனன். ஆகவே இந்த குந்தி மைந்தனை சொர்க்கம் அழைத்துச் சென்று உன் சத்துருக்களை இவன் மூலம் வீழச் செய்து அவன் வேண்டும் திவ்யாஸ்திரங்களை அவனுக்கு அருள்வாயாக. தங்கள் சித்தம் என் பாக்கியம். நலம் உண்டாகட்டும். அர்ஜுனா, புராதனனும் பிரபுவுமாகிய நீ பரமேஸ்வரனின் ஸ்பரிசத்தால் மேலான சித்தியை அடைந்து தேவர்களுக்கு முக்கியமானவனாக விளங்குகின்றாய். மிகப்பெரிய தேவ காரியத்தை நீ செய்ய வேண்டியிருக்கிறது. அந்த கடமை முடிந்ததும் உனக்கு அனைத்து அஸ்திரங்களையும் நான் சொர்க்கத்தில் தருகிறேன். துரியோதனா, ஏன் இத்தனை பதற்றத்தோடு வருகிறாய்? மாமா, அந்த ஒற்றன் கூறியதை கேளுங்கள். அரசே, பாண்டுபுத்திரன் அர்ஜுனன் காமியக வனத்தில் கடும் தவம் இருந்தபோது அவர் தவத்தை கெடுக்க முயன்ற முகாசூரனை ஈசன் உதவியுடன் கொன்றுவிட்டாராம். அவர் முன் ஈசன் தோன்றி பாசுபதாஸ்திரத்தை நல்கியிருக்கிறார். அர்ஜுனனுக்கு இந்திரன் வஜ்ராயுதத்தையும் யமராஜன் தண்டத்தையும் வர்ணன் குபேரன் ஆகியோர் திவ்யாஸ்திரங்களையும் வழங்கியிருக்கிறார்கள். இப்போது அர்ஜுனன் மேலும் அரிய அஸ்திரங்களை பெற இந்திரலோகம் சென்றிருக்கிறார். இப்போது அர்ஜுனர் இணையற்ற வீரராக இருக்கிறார். நீ செல்லலாம். மாமா, பாண்டவர்களை ஆண்டிகளாக்கி காட்டிற்கு அனுப்பினோம். ஆனால் அந்த எத்தர்கள் தவமிருந்து அஸ்திர சஸ்திரங்களை அள்ளி குவிக்கின்றனர். இதை எப்படிதான் தடுப்பது? மருமகனே, பாண்டவர்கள் பாண்டுவுக்கு பிறந்தவர்கள் அல்ல, தேவர்களுக்கு பிறந்தவர்கள் என்று குறையாக கேலியாக கூறுவாயே, அந்த குறையே இன்று அவர்களுக்கு நிறைவாகிவிட்டது. தேவர்கள் பாண்டவர்களுக்கு அஸ்திரங்களை அளிப்பதை
நம்மால் எப்படி தடுக்க முடியும்? இந்த பிரச்சனைக்கு தீர்வுதான் என்ன? யுத்தத்தில் வெற்றி பெற நம் பலத்தை விட எதிரிகளின் பலத்தை குறைப்பது ஒரு வழி. அது முடியாத பட்சத்தில் நம் பலத்தை எதிரியின் பலத்தை விட அதிகமாக பெருக்கிக் கொள்வதே சிறந்த வழி. சரியாக சொன்னீர்கள் மாமா. அர்ஜுனனுக்கு நிகரானவன் கர்ணன் ஒருவனே. அஸ்திரங்களை பெறும் மனோதிடமும் தவமும் நிச்சலமான சிந்தனையும் ஒருங்கே பெற்றவனும் கர்ணனே. கர்ணா, அர்ஜுனனும் நீயும் இதுவரை சமமான பலம் பொருந்தியவர்களாக இருந்தீர்கள். இப்போது அவன் உன்னை விஞ்சிவிட்டான். உன்னை விஞ்சிவிட்டான் மாமா. ஆம். அர்ஜுனன் வசம் ஏற்கனவே பிரம்மாஸ்திரம் இருக்கிறது. அதற்கு இணையாக உன்னிடம் நாகாஸ்திரம் இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு இருந்தோம். இப்போது அர்ஜுனன் உன்னை முந்திச் சென்று விட்டான். மாமா, இதை நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. இப்போது நான் என்ன செய்வது? உடனே நீ பிரம்மாஸ்திரத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். மாமா, பிரம்மாஸ்திரத்தை குரு துரோணாச்சாரியாரும் பீஷ்மாச்சாரியாரும் முறையே அறிவார்கள். அவர்கள் கர்ணனுக்கு பிரம்மாஸ்திரத்தை போதிப்பார்களா? ஒருபோதும் மாட்டார்கள். துரோணருக்கு கர்ணன் மீது குலதோஷம் உள்ளது. கர்ணனை அவர் இதுவரை சத்திரியனாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே அவர் பிரம்மாஸ்திரத்தை கர்ணனுக்கு போதிக்க மாட்டார். பீஷ்மாச்சாரியார் கர்ணனிடம் குலதோஷம் பார்ப்பதில்லையே. உண்மைதான். ஆனால் பீஷ்மாச்சாரியார் ஒருவேளை கர்ணனுக்கு பிரம்மாஸ்திரத்தை கற்றுக் கொடுத்தால் அது பாண்டவர்களுக்கு எதிராக திரும்பும் என்பதை அவர் நன்கு அறிவார். ஆகவே அவரும் கற்றுத்தர மாட்டார். அப்படியானால் இவர்கள் இருவரை தவிர பிரம்மாஸ்திரத்தை கற்றுத்தர வல்லவர் யார்? பரசுராமர் ஒருவர். ஆமா, என்ன சொல்கிறீர்கள்? பரசுராமர் சத்திரியர்களின் பரம வைரி. சத்திரியர்களை அழிப்பதே தன் வாழ்நாள் லட்சியமாக கொண்டவர். அவர் எப்படி பிரம்மாஸ்திரத்தை எனக்கு போதிப்பார்? கர்ணா, நீ மனது வைத்தால் நிச்சயம் போதிப்பார். என்ன சொல்கிறீர்கள்? மாமா, என்ன கூறுகிறீர்? கர்ணன் நந்தனனாக உருமாற வேண்டும். பரசுராமரிடம் பிரம்மாஸ்திரத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். மாமா, என் அங்கமெல்லாம் தீயினால் சுட்டாலும் என் வாயிலிருந்து பொய்யுரை வராது. அப்படி இருக்கையில் நான் எப்படி பரசுராமரிடம் நான் அந்தணன் என்று பொய்யுரைக்க முடியும்? துரியோதனா, விட்டுவிடு. நீ புறப்படு, நாம் போகலாம். மாமா. துரியோதனா, நீதான் கர்ணனை என் உயிர் நண்பன் என்று கொண்டாடுகிறாய். ஆனால் கர்ணனுக்கோ அவன் தான தர்மம் பெரிது, பொய்யுரைக்க மாட்டேன் என்ற கொள்கை பெரிது. இனி இங்கு நமக்கென்ன வேலை? புறப்படா. மாமா, ஆம் துரியோதனா, கர்ணனை கட்டாயப்படுத்துவதில் எனக்கு உடன்பாடில்லை. நில்லுங்கள். என் ஆருயிர் நண்பனுக்காக பரசுராமரிடம் அந்தணன் என்று நான் பொய்யுரைக்கிறேன். நண்பா,
நட்பென்றால் இதுவல்லவோ நட்பு. கர்ணனைப் போல் ஓர் நண்பன் கிடைக்க நீ கொடுத்து வைத்திருக்க வேண்டும் துரியோதனா, கொடுத்து வைத்திருக்க வேண்டும். குந்தி குமாரரே, கிடைத்ததற்கரிய சிவனின் அருளும் அவர் ஸ்பரிசத்தால் பேரும் பெற்ற அர்ஜுனரே, தங்களை வரவேற்பதில் இந்த இந்திரலோகம் மிகவும் பெருமை கொள்கிறது. தங்கள் வரவு நல்வரவு ஆகுக. வா மைந்தனே. மைந்தனே, எனது ஆசனத்தில் எனக்கு நிகராக அமர்ந்து கொள்ள உனக்கு இடம் அளிக்கிறேன். அதற்கான அத்தனை தகுதியும் பெற்றவனாவாய் நீ. இதில் நான் தேவர் குல தலைவனே, தங்களின் அருகே அர்ஜுனர் அமர்ந்திருப்பது உலகில் இரண்டாவது சூரியன் உதயமானதைப் போல் காணத் தோன்றுகிறது. இரண்டாவது இந்திரனாய் விழிகளுக்கு விருந்து அளிக்கிறார். தந்தையே, ஸ்வர்க்கத்திற்கு என்னை அழைத்து வந்ததோடு மட்டும் இல்லாமல் சரியாசனம் தந்து என்னை தன்மயமாக்கி உள்ளீர்கள். நான் மிகவும் தங்களுக்கு கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். ஆஹா, அர்ஜுனா, நீ சாதாரண மானுடன் அல்ல. புவியில் தர்மத்தை நிலைபெறச் செய்வதற்கான யுத்தத்தில் அதர்மத்தை அழிப்பதற்காகவே பிறப்பெடுத்திருக்கின்றாய். ஆகையால் அஸ்திரங்களை பெற்றுச் செல்லும் காலம் வரை சஞ்சலமின்றி இந்திரலோகத்தில் மகிழ்ந்திரு. ஆகட்டும் தந்தையே. சித்திரசேனா, பிரபு. ஊர்வசி எங்கே? அர்ஜுனனை வரவேற்கும் நிகழ்ச்சியில் ஏன் கலந்து கொள்ளவில்லை? ஊர்வசி காமதேனு பூஜையில் ஈடுபட்டிருப்பதால் வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியவில்லை பிரபு. கர்ணா, உடனே நீ பிரம்மாஸ்திரத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். கர்ணன் நந்தனனாக உருமாற வேண்டும். பரசுராமரிடம் பிரம்மாஸ்திரத்தை கற்றுக்கொள்ள வேண்டும்.
வா மகனே, உன் வரவைத்தான் நாங்கள் அவளுடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம். எங்கே என் மகள் சிகண்டினி? தந்தையே, காண்டீபவனம் முழுக்க ஒரு இடம் விடாமல் தேடி பார்த்து விட்டோம். சிகண்டினியை கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்படி என்றால் காண்டீப வனத்தில் நம் மகளை கண்டதாக ஒற்றர்கள் கூறியது பொய்யா? அரசே, ஆண்மையை தேடிச் சென்ற நம் மகள் ஒரே இடத்தில் வசிப்பாள் என்று தாங்கள் எப்படி எதிர்பார்க்கிறீர்கள்? வரும் பௌர்ணமியுடன் இரண்யவர்மன் கொடுத்த கேடு முடிவடைகிறது. அவன் தன் படை பரிவாரங்களை திரட்டி வந்து, எங்கே உன் மகன், எங்கே என் மருமகன் என்று கேட்டால் அவனுக்கு நான் என்ன பதில் சொல்வது? தந்தையே, இன்னும் ஓராண்டு காலம் அவகாசம் கேட்போமே. எத்தனை ஆண்டுகள் அவகாசம் கேட்டு என்ன பயன்? அவள் தேடிய ஆண்மை கிடைத்திருந்தால் இந்நேரம் இங்கு வந்திருப்பாள். அவள் தேடியது கிடைக்கவில்லை. அப்படியென்றால் வரும் பௌர்ணமி அன்று நமது நிலை என்ன அரசே? வணங்குகிறேன் பிரபு. ஊர்வசி, ஏதாவது மன வருத்தத்தில் இருக்கிறாயா? அப்படி ஒன்றும் இல்லையே பிரபு. பிறகு ஏன் அர்ஜுனனின் வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை? அதை பற்றி கேட்கத்தான் என்னை தேடி வந்தீர்களா? ஆம், அர்ஜுனன் நம் விருந்தினர். அவனை வரவேற்பதும் மகிழ்விப்பதும் நம் கடமை அல்லவா? யார் அந்த அர்ஜுனன்? சாதாரண மானுடன். பருவத்தில் மோகத்திற்கும் போகத்திற்கும் மலைவான். சம்சார சாகரம் வந்துவிட்டால் பொன்னுக்கும் பொருளுக்கும் பித்து பிடித்து திரிவான். மண்ணரிக்கப் போகும் உடல் என்பதை அறியாமல் அந்த மண்ணுக்காக அடித்துக்கொண்டு சாவான். நேற்றுகளையும் நாளைகளையும் நினைத்து வருந்தி வருந்தி எப்போதும் எதையாவது தேடுவதிலும் ஓடுவதிலும் வாழ்க்கையை தொலைத்து மூப்பெய்தி நடை தளர்ந்து தோல் சுருங்கி வாழ்ந்த திருப்தி சிறிதும் மனதில் இல்லாமல் உயிர் துறப்பான். இறுதியில் அவன் ஈன உடலை புழு தின்னும். நாம் அப்படியா? நாம் யார்? தேவர்கள். மூப்பும் இறப்பும் மற்றவர்கள். என்றென்றும் 16 வாழ்வாங்க வாழ்பவர்கள். அப்படிப்பட்ட நாம் அந்த அற்ப மானிடனை வரவேற்று மகிழ்விக்க வேண்டுமா? அது என்னால் முடியாது. ஊர்வசி, நீ கூறுகின்ற நியாயங்கள் எனக்கும் தெரியும். அர்ஜுனனை சாதாரண மானிடனோடு ஒப்பிட்டு பேசாதே. அர்ஜுனன் முன் ஜென்மத்தில் நரன் என்னும் பிரசித்தி பெற்ற ரிஷியாக இருந்தவன். நாராயணன் அவனுடைய நண்பராவார். பத்ரிகாசிரமத்தில் பல்லாயிரம் ஆண்டுகள் உக்கிரமாக தவம் செய்தவன். புருஷோத்தமரான விஷ்ணுவிடத்திலும் அர்ஜுனனிடத்திலும் சிறந்த சக்தி இருக்கிறது. அவர்கள் இருவரின் சக்தியினாலே உலகம் தாங்கப் பெறுகிறது. புவியில் அதர்மத்தை அழிப்பதற்காகவே இப்பொழுது அர்ஜுனனாய் பிறப்பெடுத்திருக்கின்றான். அது மட்டுமல்ல, சிவனின் ஸ்பரிசத்தால் சக்தியும் புண்ணியமும் பெற்று அவருடைய அருள்வாக்குப்படியே சொர்க்கம் வந்திருக்கிறான். அனைத்திற்கும் மேலாக அர்ஜுனன் என் மைந்தன். குந்திக்கு பிறந்தவன். இப்பொழுது கூறு, சொர்க்கத்திற்கு வரவும் நம்மால் மகிழ்விக்கப்படவும் அர்ஜுனன் தகுதியற்றவனா? சிறிதும் சிந்திக்காமல் மானுடன் தானே என்ற ஆணவத்தில் தவறிழைத்து விட்டேன். என்னை மன்னித்தருள வேண்டும் நாதனே. பரவாயில்லை,
இப்பொழுதாவது நீ புரிந்து கொண்டு சினம் தணிந்தாயே. இன்று இரவு நடன நிகழ்ச்சியில் நீ நடனமாடி அர்ஜுனனை மகிழ்விக்க வேண்டுகிறேன். சித்தமாயிருக்கிறேன் பிரபு. நல்லது, வருகிறேன். நாராயணன் அவனுடைய நண்பராவார். பத்ரிகாசிரமத்தில் பல்லாயிரம் ஆண்டுகள் உக்கிரமாக தவம் செய்தவன். புவியில் அதர்மத்தை அழிப்பதற்காகவே இப்பொழுது அர்ஜுனனாய் பிறப்பெடுத்திருக்கின்றான். சூரிய தேவனே, என்னோடு ஒட்டி பிறந்த கவசமும் குண்டலமும் தேவையான தருணத்தில் தோன்றி மறையும் வரத்தை எனக்கு தந்துருள வேண்டும். பெண்ணை ஆண் என்று ஏமாற்றி என் மகளின் வாழ்வை அழித்து விட்டாயே பாவி! என்ன துரோகம் என்பதை நான் அறிந்து கொள்ளலாமா? பெண்ணுக்கு ஆண் வேடமிட்டு என் மகளை திருமணம் செய்து வைத்து விட்டான். இந்த உண்மை வெளிச்சத்திற்கு வந்தவுடன் அந்த பேடி எங்கோ ஓடி ஒளிந்து விட்டான். இரண்யவர்மா, சிகண்டி பெண் என்பதை உன்னால் நிரூபிக்க முடியுமா? நிச்சயம் முடியும். எங்கே நிரூபி? அவன்தான் தப்பி ஓடிவிட்டானே. அப்படியானால் சிகண்டி நாடு திரும்பும் வரை காத்திருப்பதை தவிர வேறு வழி இல்லை. தந்தையே, தாயை அழைத்துக் கொண்டு எங்கே செல்கிறீர்கள்? வரும் பௌர்ணமி என்று நேரப் போகும் அவமானத்திலிருந்து தப்பிக்க வேண்டுமாயின் எங்களுக்கு ஒரே ஒரு வழிதான் உள்ளது. சொல்லுங்கள் தந்தையே, உயிரை கொடுத்தேனும் நிறைவேற்றுகிறேன். நான் உயிரை கொடுக்க வேண்டியது நீ அல்ல. வேண்டாம் வேண்டாம் தந்தையே, நான் கூறுவதை கேளு. அரசே, சிகண்டினி, நான் சிகண்டினி அல்ல. பிறகு சிகண்டி, உங்கள் மகன் சிகண்டி வந்திருக்கிறேன் தந்தையே. எங்கே? இன்னொரு முறை கூறு. உங்கள் மகன் சிகண்டி வந்திருக்கிறேன்.
மகனே, மகனே சிகண்டி, மகனே சிகண்டி, என்னால் நம்ப முடியவில்லை. எனக்கு ஆச்சரியமாக உள்ளது. புருஷதை பார், நம் மகன் சிகண்டியை பார். தாயே, திருஷ்டத்யும்னா, உன் சகோதரன் சிகண்டியை பார். என் மகன் வந்து விட்டான், என் மகன் வந்து விட்டான். வா வா சிகண்டி, வா வா வா, இங்கு அமர்ந்து கொள், அமர்ந்து கொள். எப்படி எப்படி மகனே இது சாத்தியம்? தண்ணீர். நான் இப்பொழுது என்னுடைய ஆண்மையை உனக்கு வழங்குகிறேன். இப்பொழுது நான் ஆண்மகன். இரண்யவர்மா, வரும் பௌர்ணமி என்று என் மகன் உன் முன்னால் ஆண் சிங்கமாக நின்று கர்ஜிக்க போகிறான். அப்பொழுது எங்கேயடா வைத்துக் கொள்ள போகிறாய் முகத்தை? வரும் பௌர்ணமி வரை ஏன் காத்திருக்க வேண்டும்? அரசே, உடனடியாக செல். இரண்யவர்மனை அவன் மனைவி மகளோடு பாஞ்சாலம் வர சொல். இது என் உத்தரவு. உத்தரவு அரசே. மகனே, நாம் உடனடியாக ஈசனுக்கு சென்று நன்றி கூறுவோம். வாருங்கள். வாலிபனே, நீ யார்? எதற்காக இங்கே நின்று கொண்டிருக்கிறாய்? ஐயனே, நாராயணின் அவதாரமான தங்களின் தரிசனத்தை பெறுவதற்காக. நீடூழி வாழ்க, நீடூழி வாழ்க. தரிசனம் கிடைத்ததல்லவா? நீ புறப்படலாம். ஐயனே, பரசுராமரின் பராக்கிரமங்களை நான் அறிவேன். தங்களிடம் சீடனாக சேர வேண்டும், தங்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்பதையே என் வாழ்நாள் லட்சியமாக கொண்டுள்ளேன். ஆகவே இந்த அடியேனை தங்களின் சீடனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
சத்திரியர்கள் எனது பரம விரோதி. சத்திரிய இனத்தையே அழிக்க பிறப்பெடுத்தவன் இந்த பரசுராமன். உன்னை பார்த்தால் சத்திரியன் போல் தோன்றுகிறது. உன்னை பார்த்தால் சத்திரியன் போல் தோன்றுகிறது. உன்னை பார்த்தால் சத்திரியன் போல் தோன்றுகிறது.